தேங்க்யூ மேம். ஸோ நிறைய ஆல்பம் சாங் வந்து நிறைய ஹிட் ஆகிருக்கு, நிறைய யங்ஸ்டர்ஸ்ட்டு போயிருக்கு. இப்போ அப்கமிங்கில் பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி படங்களாக இருக்கட்டும், சூர்யா சார் படங்கள், நிறைய பெரிய படங்களாக பண்ணுறீங்க. ஆல்பம் சாங் பண்ணுறதுக்கும் படங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்சேஷன் இருக்குது? சிமிலராக தான் இருக்குது. ஏன்னா லைக் இப்போது இருக்கிற டிரெக்டர்ஸ் அண்ட் எல்லாருமே வந்து ஃப்ரெஷ்னஸ் ரொம்ப விரும்புகிறாங்க. ஸோ அந்த ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஏதாவது ட்ரை பண்ணணும்னு நினச்சா அது ரொம்ப அலோவ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒர்க் பண்ண அலோவ் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அது அந்த டிஃப்ரென்ஸ் வந்து அது பிரேக் பண்ணுது. ரொம்ப லிபரேட்டிங்காகவும் இருக்கும், அட் த சேம் டைம் அந்த கதைக்கு ஏற்ற மாதிரியும் பண்ணுற மாதிரி இருக்கும். சிமிலராக தான் இருக்குது. அனிருத்துக்கும் உங்களுக்கு தான் இப்போ ரொம்ப காம்படிஷன் இருக்க மாதிரி. ஐயோ இல்லைங்க, அவர்லாம் நிறையா பண்ணிட்டாரு. நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். உங்களோட ப்ரேயர்ஸ் அண்ட் பிளெஸிங்ஸில் இன்னும் நிறையா நல்லா ஒர்க் பண்ணணுமே தவிர காம்படிஷன் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இன்னும் நிறையா இருக்குது. சாந்தனு சார் மலையாள படம் அப்படின்னால கேட்குறோம். மலையாளத்தில் இப்போ சூப்பர் ஹிட்டான படம் லோகா அப்படின்னு ஒரு படம். லோகா 250 கோடிக்கு மேலே இதாகிருக்கு. அதில் ஹைலைட்டான ஒரு விஷயம் அப்படின்னா இந்த கிளியே கிளியே அப்படின்னு ஒரு சாங் பூர்ணிமா மேடம் பாடினது கிட்டத்தட்ட 42 வருஷம் கழித்து இன்னும் பேசப்படுது. அதுக்கு காரணம் என்ன நினைக்கிங்க? உங்கள் படங்கள் ஒரு 42 வருஷம் கழிச்சு உங்கள் படங்களும் உங்கள் பாட்டும் அம்மா படம் மாதிரி அப்பா படம் மாதிரி பேசப்படுமா? அந்த பழைய பாட்டு அன்னைக்கு பேசப்படுறதுக்கு என்ன காரணம் நினைக்கிங்க சார்? ஃபஸ்ட்டு லான்ச் ஆகி 17 வருஷத்துக்கு அப்புறம் இன்னமும் என்னோடய பாட்டு டாக்ஸி டாக்ஸி வந்து இருக்குது. அதுக்கே நான் வந்து ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக எடுத்துக்கிறேன். ரேமான் சாருக்கு அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அதுக்கப்புறம் நம்மளோட பாட்டு இதெல்லாம் வந்து பேசப்படுமா இல்லைன்னு தெரில. 40 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம இன்னும் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு நல்ல நடிகர்னு ஒரு பேர் எடுத்தாலே ரொம்ப பெரிய விஷயமா நான் எதிர்பார்க்குறேன் நான். ஸோ அந்த பிளெஸ்ஸிங் எனக்கு கிடைச்சாலே நான் போதும்னு பார்க்குறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வெற்றி அப்படிங்கிறது நிறைய பெர்ஸ்பெக்டிவில் தீர்மானிக்கப்படுது. பட் என்றைக்குமே வந்து நம்ம யார் எந்த வீட்டிலேருந்து வரோம், எந்த பேக்ரவுண்ட்லேருந்து வரோம் முக்கியம் இல்லாமல் டெடிக்கேட்டடாக ஹார்ட் ஒர்க்கோடு நம்ம வந்து உழைச்சிக்கிட்டே இருந்தோன்னா ப்ரெஸ்ஸும் சரி பப்ளிக்கும் சரி என்றைக்குமே சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஐ திங்க் அதனால தான் நான் சொன்னேன் இந்த சாந்தனு பாக்யராஜ் அண்ட் சாந்தனு ஆரம்பிக்கும் போது சாந்தனு பாக்யராஜாக ஆரம்பித்தேன். பட் இன்னைக்கு வரைக்கும் நான் ஓடிட்டுருக்கேன்னா அது வந்து சாந்தனுங்கிற ஒரு தனிப்பட்ட நபரை தான் வந்து எல்லாருமே பார்த்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது வந்து இன்னும் நீடிக்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு பிளெஸ்ஸிங்காகவே எடுத்துக்கிறேன். நீங்கள் சும்மா சொன்னீங்களா இல்லை ஆத்மாத்மா சொன்னீங்களான்னு தெரியல. 40 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு அது என்னோட பேர் இன்னும் நின்று எல்லாரும் என்னை பற்றி பேசினாங்கன்னா அது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் தான் சார். இயக்குனர் சார் படத்தில் 4 கதாநாயகன் சொன்னீங்க சரிங்களா? அதில் பெஸ்ட் ஆக்டர் யாருக்கு கொடுக்கலாம் நீங்களே சொல்லுங்கள். எங்கே இருக்கீங்கண்ணா? ஓகே சொல்லுங்கண்ணே. பெஸ்ட் ஆக்டர் ஏன்னா நீங்கள் செலக்ட் பண்ணது எல்லாமே நல்ல ஆர்டிஸ்ட் சரிங்களா? யார் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கா? இல்லைங்க, நான் எப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸை பார்க்குறேன்னா ஒரு சீனில் ஒருத்தர் இப்போது ஷெயின் நல்லா சாந்தனு ப்ரோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணான்னா ஷெயின் அதை விட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவான். அடுத்த டைலோ சாந்தனு ப்ரோ இன்னும் ஸ்கோர் பண்ணுவார். அந்த 2 பசங்க இன்னும் ஸ்கோர் பண்ணுவாங்க. ஸோ எப்போவுமே அவங்களுக்குள்ள அந்த சீனை நல்லா கொண்டு வர தான் காம்படிஷன் இருந்தது தவிர அவங்களுக்குள்ள காம்படிஷன் இருந்தது கிடையாது. ஹெல்த்தியாக ஏன்னா எனக்கு வந்து 4 ஸ்டார்ஸ் வச்சு படம் 4 பசங்களை வச்சு பண்ணுறோம். ஏன்னா சாந்தனு ப்ரோ வந்து இங்கே தமிழில் அவர் இங்கே ஒரு ஹீரோ, ஷெயின் வந்து கேரளாவில் ஹீரோ, 2 புது பசங்க. ஸோ எனக்கு தெரில எவ்வளோ ஹீரோஸ் எவ்வளோ ஸ்டார்ஸ் வந்து இதுக்கு ஒத்துக்குவாங்கன்னு. ஏன்னா ஈக்குவல் ஸ்பேஸ் அவங்க 2 பேருக்கும் கொடுத்து இந்த படத்தை பண்ணியிருக்கோம். அது வந்து பெரிய விஷயம் சார். நான் வந்து அதை இங்கே சொல்லலை. ஷெயின் ப்ரோ சாந்தனு ப்ரோ அது பெரிய விஷயம். நீங்கள் ஒவ்வொரு சீனாக பாருங்கள், எங்கேயுமே வந்து ஷெயினுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அந்த மாதிரி இருக்காது. எல்லாருமே உதயன், குமார், மணி, ரமேஷ் அந்த 4 பேர் தான் தெரியுவாங்க. ஸோ அப்படி கேட்டிங்கன்னா 4 பேருமே எனக்கு சிறந்த நடிகர்கள் தான். எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. ஹலோ சாய். ஹலோ ஹலோ ஹலோ. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி இருந்த மியூசிக் டைரக்டர்ஸ்க்குலாம் வந்து இந்த ட்ரெண்டிங் ப்ரெஷர் அப்படிங்கிறதே கிடையாது. பட் இந்த ட்ரெண்டிங்குள்ளே இப்போ மாட்டிருக்கீங்க. ப்ளஸ் ஆல்சோ பாட்டு மட்டும் இல்லாமல் பிஜிஎம்மும் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் ஒரு மியூசிக் டைரக்டராக இப்போ தான் வந்து ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது எப்படி இருக்கு? இல்லை, நான் ட்விட்டர்லேயும் இன்ஸ்டாலையும் இல்லை. ஸோ அதனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த ப்ரெஷர் பஞ்சாயத்து இருக்காது மோஸ்ட் ஆஃப் த டைம். அண்ட் அதை வந்து இல்லை கிரிட்டிசிசம் அதெல்லாம் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். நானும் என்னென்னலாம் ஏதாவது சஜஷன்ஸு இந்த மாதிரி சொல்லுவாங்க, அது இப்போவே நல்லா அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நல்லா ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் அதையும் தாண்டி அது நிறையா டைம் சாப்பிடுதுன்னு நினைக்கிறேன் இந்த 2 விஷயங்களும். ஸோ அதனால் அது 2மே இல்லை. நான் வந்து ஒரு டைப் பேட் ஃபோன் வச்சு தான் இப்போது ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் ஸ்டூடியோவில். ஸோ கம்யூனிகேஷன் ஒன்லி த்ரூ தட். ஹலோ ஷைன், வெல்கம் டு சென்னை. தேங்க்யூ. ஸோ ஆக்சுவலி நீங்கள் வந்து ரொம்ப செலக்டிவாக தான் அதர் லாங்குவேஜஸில் மூவி செலக்ட் பண்ணுறீங்க. நிறைய ஸ்டோரிஸ் வந்திருக்கும். என்ன ஸ்டோரியில் இருந்தால் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணலாம், நீங்கள் வந்து ஓகே சொல்லுவீங்க? என்ன ரோல் எப்படி இருக்கணும், எப்படி கதை சூஸ் பண்ணுவீங்க? ஆக்சுவலி இப்போ நான் யோசிக்கிறேன்னா ஒரு கதாமூல்யமாக இருக்கணும்.
ஆனால் அந்த அட் த சேம் டைம் அது கொஞ்சம் கமர்ஷியலாக பேக்கேஜிங்காக இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அப்படி இருந்தால் மட்டும்தான் தியேட்டரில் ஒரு கொஞ்சம் நிறைய ஆடியன்ஸை ஐ மீன் மாஸ் ஆடியன்ஸில் கூட அட்ராக்ட் பண்ண மாதிரி. ஆனால் எப்படி சொல்கிறது, மசாலா என்டர்டெய்னர் மாதிரி இல்லை, கண்டென்ட் இருக்கணும். ஆனால் அதில் கொஞ்சம் கமர்ஷியல் ஃப்ளேவரும் எல்லாம் இருந்தால் கொஞ்சம் கூட ஆடியன்ஸ்க்கு ஐ மீன் மாஸாக அட்ராக்ட் பண்ண முடியும் தான் நினைக்கிறேன். சாந்தனு சார், 17 வருஷத்துக்கு 16 வருஷத்துக்கு பிறகு இப்போ மலையாளத்தில் அறிமுகமாகிருக்கீங்க 2வது முறையாக. உங்களுக்கு என்ன மாதிரியான இதை ஏற்படுத்தி தரும் இந்த படம் உங்களுக்கு? சார், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சாந்தனு பாக்யராஜா அப்படின்னு பார்க்காம தங்கமில் நடித்த சாந்தனு, ப்ளூ ஸ்டாரில் நடித்த சாந்தனு பார்த்து தான் வந்து உன்னி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாரு. ஸோ அதுவே எனக்கு ஒரு பெரிய வெற்றியாக நான் பார்க்குறேன். அது ஒரு வெற்றியாக பார்க்குறப்போ கண்டிப்பாக இந்த குமார் கதாபாத்திரத்தில் இது நான் ஆக்சுவலாக ப்ளூ ஸ்டாரோட நான் நிறைய கம்பேர் பண்ணியிருக்கேன், சில இன்டர்வியூஸில் பேசியிருப்பேன். ப்ளூ ஸ்டார் அந்த ராஜேஷ்ங்கிற கதாபாத்திரத்துக்கு எத்தனை கிராஃப்ஸ் இருந்துச்சோ அவ்வளோ ஸ்கோப் இருந்துச்சு எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. பிகாஸ் ஃப்ளாட்டாக ஒரு இமோஷனில் ஒரு கிராஃபில் போகாமல் ஒரு கதாபாத்திரத்துக்கு நிறைய கிராஃப்ஸ் வரப்போ வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்கும், நிறைய இமோஷன்ஸ் காட்ட முடியும். அந்த மாதிரி வந்து இந்த குமார் கதாபாத்திரம் வந்து ஒரு பெரிய கிராஃப் இருக்குது, ஏகப்பட்ட இமோஷனல் சேஞ்சஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்லியாக இருப்பான், திடீர்னு நெகட்டிவாக இருப்பான், திடீர்னு ஒரு கில்ட் ட்ரிப்குள்ளே போவான், அதுக்கப்புறம் எதையுமே சமாளிக்க முடியாத ஒரு சூழலில் மாட்டிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருப்பான். ஸோ இது ரொம்ப ஒரு ட்ரிக்கியான ஒரு கேரக்டர். ஒரு கத்தி மேலே நடக்கிற மாதிரி லைட்டாக இப்படி ஸ்லிப் ஆச்சுன்னா அவன் நெகட்டிவ் ஆயிடுவான், இல்லை அப்படி ஸ்லிப் ஆச்சுன்னா ரொம்ப பாசிட்டிவாக தெரியுவான். ஸோ ரெண்டுத்துக்கும் நடுவில் பெர்ஃபார்ம் பண்ணணும். அதை நான் எந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன்னு தெரில, நீங்களாக தான் பார்த்துட்டு சொல்லணும். பட் டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே படம் பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறாங்க. இது மலையாளத்தில் வந்து எனக்கு கண்டிப்பாக இதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய கால்ஸ் வரும். அண்ட் என்ன பர்டிகுலராக நம்ம சொல்லியிருக்காங்கன்னா, தயவு செஞ்சு எங்ககிட்ட கேட்டு அடுத்து கமிட் பண்ணுங்கள். பிகாஸ் இந்த படம் பல்டி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய கால்ஸ் வரும் மலையாளத்தில். ஸோ அதை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு மலையாளத்தில் ஒரு பெரிய கிராஃப் ஏறும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு எல்லா சினிமா ஒன்று தாங்க, தமிழ் சினிமா இருக்கட்டும் மலையாள சினிமா, அது ரெண்டுத்திலே நடிக்க மட்டும் தான் நம்ம ஆசைப்பட்டு வரும். நம்மளோட உழைப்பை மட்டும் தான் நம்மளால் போட முடியும். சக்ஸஸுங்கிறது அதெல்லாம் தாண்டி. பட் அந்த உழைப்பை நம்ம 100% போட்டுகிட்டே இருந்தோம்னா அதுதான் இன்றைக்கி என்ன 17 வருஷம் கூட்டு வந்திருக்கு. அதை நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக பல்டி முடிஞ்சதுக்கப்புறம் அதோட வரவேற்பு எப்படி இருக்குங்கிறது படம் பார்த்துட்டு நீங்கள் ஆடியன்ஸில் தான் சொல்லணும். பட் கண்டிப்பாக என்னோட உழைப்பு வீண் போகாது அப்படிங்கிறத நம்புகிறேன். அது அந்த உழைப்புக்கு இவங்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுத்தா எனக்கு அது ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கலாம் சார். டைரக்டர் உன்னி சார், செல்வராகவன் வந்து அவர்கிட்ட கதை சொல்கிறதுக்கு நீங்கள் பயந்தீங்க. இங்கே தான் இருக்கேன். சொல்லுங்கண்ணே. செல்வராகவன்கிட்ட கதை சொல்லவே பயந்தீங்க. ஆமாம். அவர்கிட்ட இப்போ வேலை வாங்கியிருக்கீங்க. அவருடைய கேரக்டர் பேர் என்ன? அவர் என்ன மாதிரி கேரக்டர் நடிச்சிருக்கிறாரு? அவருடைய கேரக்டர் பேர் பொற்தாமரை பைரவன். அவர் வந்து இதில் ஒரு என்ன சொல்கிறது, ஸ்பாயிலர் ஆகக்கூடாது, ஒரு ஆண்டகோனிஸ்ட், ஒன் ஆஃப் த ஆண்டகோனிஸ்ட். அதை விட புதுசாக ஒன்று பண்ணியிருக்காரு. ஸோ வை செல்வா சார்னா, இந்த படத்தில் எங்களுக்கு வந்து இது வரைக்கும் அந்த மூடில் விஷுவலாக அந்த மாதிரி இமேஜ் வராத ஒருத்தர் வேணுங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் செல்வா சாரை சூஸ் பண்ணோம். ஸோ அவர் நிறைய நல்லா பண்ணியிருக்காரு. இதில் எனக்கு மெமரபுளான மூமெண்ட்ஸ் எப்படின்னா, எல்லா டேரக்டருக்கும் வந்து எல்லாருக்கிட்டையும் ஒர்க் பண்ணும்போது செல்வா சார் மட்டும் கால் ஷீட் மட்டும் நான் தேடி பார்ப்பேன், நாளைக்கு வராரா, 22 நாள் ஒர்க் பண்ணியிருக்காரு நம்ம கூட. ஸோ என்னென்னா நான் கேட்டிருக்கேன் அவருக்கு, சார் நான் வந்து ஸ்போர்ட் எடிட்டெலாம் நீங்கள் பார்க்குறதுல என்ன சார்? இல்லை உன்னி அது தெரியும் எனக்கு, எப்படி வருது படம் எப்படி வருது எனக்கு தெரியும். அதுதான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு கிடச்ச அவார்ட் செட்டில். ஐ திங்க் 50வது 60வது நாள் நான் கேட்டேன், சார் இவ்வளோ நாள் படம் முடிஞ்சிருக்கு, நீங்கள் ஒரு சீன் வந்து பார்க்கல. இல்லை ஒன்று எனக்கு தெரியும்னு சொன்னார். அது பெரிய ஒரு விஷயம். ஸோ செல்வா சார் கேரக்டர் வந்து இதில் மலையாளம் பேசியிருக்காரு, அது பெரிய சர்ப்ரைஸ். ஐ திங்க் ட்ரைலர் 21 ரிலீஸ் பண்ணுறோம், அதில் உங்களுக்கு தெரியும். அவரும் என்னென்னா அந்த பார்டரில் இருக்கிற கேரக்டர் தமிழ் பேசணும், தென் மலையாளம் தமிழ் சாயலில் பேசணும். அவருக்கும் அது சேலஞ்சிங்காக இருந்துருச்சு. தென் ஃபஸ்ட்டு நான் கேட்டேன், சார் சில டைலாக்ஸ் தமிழுக்கு மாற்றணுமா? இல்லை நான் மலையாளமே பேசுகிறேன்னு சொல்லிட்டு நிறைய எஃபர்ட் எடுத்து அவரும் மலையாளம் பேசியிருக்காரு. சிம்பிளாக சொல்லணும்னா டெவிலிஷ், அதான் செல்வா சார் கேரக்டர் இதில் நான் சொல்லுவேன். பாருங்கள். Director. Yes, சொல்லுங்கள். Congratulations. Thank you. The teaser looks fantastic. Shantanu in particular, you look very, very good. Thank you. Okay, coming back to you. Unga padam வந்து this is about kabaddi இல்லைங்களா? Pro kabaddi is going on right now. And இன்னொரு பக்கம் traditional kabaddi இருக்கு. There's a slight difference between both variants of the sport. இந்த படத்துல நீங்க எந்த form of kabaddi வந்து டீல் பண்ணிருக்கீங்க? ஒன்று. ரெண்டு, the inspiration for the story. Where did the story start from? What was the spark for the story? And two, usually Malayalam has very good writers. In fact, most of your films work big time because you have specialists for that. Unga padam neengle ezhirukeenga.
have other writers contributed, helped in any way? சார் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இப்போ நம்ம ஒரு கபடி ஃபஸ்ட்டு வந்து பல்ட்டியை வந்து கபடி படத்தை தாண்டி கபடி இதில் ஒரு கேரக்டர் எலிமெண்ட் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் எழுதும்போது டான்ஸுங்கிறத பிளான் பண்ணுவோம் இல்லையா. ஒரு ஸ்போர்ட்ஸ் படம்னா கிளைமேக்ஸ் வந்து அந்த ஹீரோ அந்த ஸ்போர்ட்டில் ஜெயிக்கிறானா இல்லையா, அந்த மாதிரி இருக்கும் நிறைய. அதையே பிரேக் பண்ணியிருக்கோம். ஏன்னா கபடி இதில் இருக்குது, ஆனால் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கபடி படம் கிடையாது. பட் கபடி இருந்திருக்கும். கபடியோட எலிமெண்ட்ஸ் படம் ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ப்ரோ கபடி நம்ம வந்து ஆல்மோஸ்ட் 90 இல்லை 100% தமிழ் சினிமாவில் வந்த எல்லா கபடியும் நம்ம மண்ணில் தான் பார்த்துருக்கோம். ஏன்னா அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. எங்களுக்கு என்னென்னா நிறைய ஜம்ப்ஸ் நிறைய ட்ரிக்ஸ் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ எப்படி சொல்லணும்னா அதுக்காகவே ஒரு எக்யூப்மெண்ட் கொண்டு வந்து அந்த மாதிரி ஷூட் பண்ணோம். இப்போ ஷெயின் வந்து ரைட் போனால் ரைட் போய் திருப்பி வர்ற வரைக்கும் சிங்கிள் ஷாட்லாம் பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த படத்தில் கபடியை காமிக்கிறோம். அப்போ ஒரு ஸ்டடி ஒரு R&D பண்ணும்போது பின்னாடி போகும்போது கபடி எல்லாத்தையும் பார்க்கும்போது புதுசாக என்ன பண்ணலாங்கும்போது ஓகே நம்ம வந்து இதை ப்ரோவாக பண்ணலாம், மேட்டில் பண்ணலாம். ஸோ அப்படின்னா நிறைய ட்ரிக்ஸ் பண்ண முடியும், அந்த இன்ஜுரி அது அந்த பிரச்சனை வராது சொல்லிட்டு நாங்கள் ப்ரோவோடைய விதிமுறைகளை யூஸ் பண்ணியிருக்கோம். தென் சேம் டைம் அந்த லோக்கல் டச் விடக்கூடாது அந்த கமெண்ட்ரியில். ஏன்னா இப்போ ப்ரோ பார்த்தீங்கன்னா கமெண்ட்ரி வேறு மாதிரி இருக்கும். நம்ம வந்து இந்த கபடியை நம்ம மக்களுக்கு கொடுக்கும்போது அந்த கபடியில் இருக்கிற அந்த நார்மல் லோக்கல் கபடியில் இருக்கிற அந்த ஃப்ளேவர், அந்த டைலாக்ஸ், அந்த குசும்பு எல்லாமே வேணும். ஸோ அதுவும் இருக்கும் இதுவும் இருக்கும், ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். என்ன இதில் கபடியில் புதுசாக இருக்குன்னா அந்த ரைட்ஸ் எல்லாமே நேஷ்னல் பிளேயர்ஸ் தான். இப்போ இதில் 4 பசங்கன்னு சொன்னால ஒரு பிளேயர் வந்து இந்தியன் பிளேயர் ஜெக்சன், அவர் இந்தியா அண்டர் 19 ஐ திங்க் விளையாடிருக்காரு. ஸோ தென் இதில் ஆப்போசிட் டீம் செல்வா சார் டீம் பொறுத்தாமரை கபடி குழு ஐ திங்க் அது வரல இன்னும் ட்ரைலரில் வந்துடும். அதில் வந்து ஐ திங்க் 7 பிளேயர்ஸ் வந்து ப்ரோவில் விளையாடினாங்க. ஸோ அதுவே வந்து எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நிறைய ஆக்டர்ஸை சூஸ் பண்ணி அவங்களுக்கு கபடி கற்றுக்கிறத விட கபடி விளையாடுற எல்லாரையும் கொண்டு வந்துடலான்னு சொல்லிட்டு ப்ராப்பராக கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக தான் கபடியை ட்ரீட் பண்ணியிருக்கோம். தென் 2வது கேள்வி ரைட்டிங். இப்போ வந்து முதல் படம் மட்டும் சார் எப்படின்னா நம்ம வந்து 5 வருஷம் 6 வருஷம் எவ்வளோ வருஷம் நம்ம அதை பற்றி யோசிச்சிருப்போம்னு தெரியாது. ஏன்னா முதல் படத்தோட கதை அதுக்கு டைம் லைனே இல்லை. நான் 20 வயசில் ஃபஸ்ட்டு டேரக்டராகனு யோசிச்சேன்னா அப்போ இருந்து என் மைண்டில் ஒரு ஐடியா வந்திருக்கும். அதை ஃபில்டர் பண்ணி வேறு கதைகளுக்கு ட்ராவல் பண்ணி மறுபடியும் அதுக்கு போய் நம்ம ஒரு கதையை சூஸ் பண்ணுறோம். அது வந்து அவ்வளோ டைம் நமக்கு கிடைக்குது. ஸோ நான் வந்து எல்லாத்தையும் எழுதி முடிச்சு நான் கதை எனக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு இதுக்கு ஓகே. ஏன்னா என்னுடைய டீம் எல்லாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணி கதை சொல்லி அந்த கிராஃபை சொல்லி ப்ளாட் பாயிண்ட்ஸை சொல்லி அதை சேஞ்ச் பண்ணி மறுபடியும் எழுதி அந்த டைம் கிடைச்சது. நான் எப்போவுமே ஹெல்த்தியாக தான் பார்ப்பேன் கொலாபரேட் பண்ணுறதுக்கு அதர் ரைட்டர்ஸ் கூட. அது வந்து பெரிய விஷயம், ஹெல்த்தியான விஷயம். ஸோ அடுத்தடுத்த கட்டங்களில் நமக்கு அந்த டைம் கிடைக்காது இருக்கும்போது கண்டிப்பாக கொலாபரேட் பண்ணுவேன். இதுக்கு வந்து டைம் இருந்துச்சு நமக்கு. ஐ திங்க் அதான் சொன்னேன், டைமே இல்லை. பல்ட்டியோடைய ஸ்கிரிப்ட் எத்தனை டைம் எடுத்து எழுதுனேன்னா எல்லாம் போன ஒரு 5 years 4 years மைண்டில் இருந்திருக்கும். தென் 1 year 1.5 year எழுதினேன். ஸோ அதனால் தனியாக எழுதி அதை நான் ஃபீல் பண்ணேன். தென் டிடி ராமகிருஷ்ணன் சார்னு சொல்லிட்டு கேரளாவில் பெரிய ரைட்டர். இதில் வந்து சில இடங்களில் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான லார்ஜர் தேன் லைஃப் தாண்டி சில வேர்ட்ஸ் தேவையாக இருந்துச்சு. படத்தில் ஒரு வாய்ஸ் ஓவர் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம். அதுக்காக நான் அவர் வந்து எழுதியிருக்காரு, அந்த அடிஷ்னல் டைலாக்ஸ் அவர் எழுதியிருக்காரு. அதுவும் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சாந்தனு சார் தேங்க்யூ சார். நீங்கள் இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றது வந்து உங்களுக்கே தெரியும். மல்டி டாஸ்க் ஹீரோஸ் கூட நடிக்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு லெவல் வந்து உங்களுக்கே தெரியும். ஏன்னா நல்லா ஒரு ரேஞ்சில் போகிறீங்க, ஒரு கலெக்ஷன் ஆஃப் பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன்லாம் வருது. இப்போ சோலோவாக நடிக்கும் போது ஒரு டென்ஷன் டைட்டெல்லாம் இருக்கும். இதில் எப்படி உங்களுக்கு தோணுது? மல்டி டாஸ்க் நடிக்கும்போது ஒரு ஃப்ரீடமாக இருக்குதா எப்படி? அப்படி இல்லை சார். அது எண்டதுலே இது வந்து என்னோட படமும் தான். எப்படி ஷேன் எடுத்து அவரோட படம்னு ஃபீல் பண்ணுறாரோ இது வந்து நானும் ஈக்குவலாக ரோல் பண்ணியிருக்கேன்னா அது என்னோட படமும் தான். நாளைக்கு படம் வந்து அந்த அளவுக்கு கலெக்ஷன் ஆகலைன்னா அது வந்து ஒரு ப்ரொடியூசருக்கு எந்த அளவுக்கு பாதிக்குமோ ஒரு டேரக்டர் எந்த அளவுக்கு பாதிக்குமோ கூட நடித்த நடிகர்களுக்கும் அதே பாதிப்பு தான் இருக்கும். ஸோ அந்த ப்ரெஷருங்கிறது எல்லாருக்குமே அது சோலோவாக நடித்தாலும் சரி மல்டி ஸ்டாரில் நடித்தாலும் சரி அதே ப்ரெஷர் தான் எல்லாருக்குமே இருக்குது. ஆல்ரைட், தேங்க்யூ ஆல் ஸோ மச். பிரீத்தியா உங்களுக்கு ஃப்ளைட் இருக்குது, ஸோ அவங்க கிளம்பணும். ஸோ இங்கே வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி.